ரீசன்ட் லிஸ்ட் இருக்கவங்களுக்கு கால் பண்ணி இந்த ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. ரீசன்ட் லிஸ்ட்ல உங்க நேம் தான் இருந்துச்சு. ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதனால இருக்கு யாரே தெரியாதவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஃபோன் படிக்கணும்னு சொல்லி ஃபோனை கொடுத்தாங்கன்னா ஓகே. பட் பக்கத்துல தானே நிப்பாங்க, எப்படி தூரமா போவாங்க? அதனால எனக்கு இது கொஞ்சம் டவுட் தான் இருக்கு. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்காக போய் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். ஒரு வாட்டி ஃபோன் கொடுக்குறீங்களா? நான் ஒரே ஃபோன் மட்டும் பண்ணிடுறேன். என்ன படிக்கிறீங்க? இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? இங்கிலீஷ் படிக்கிறீங்க? தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. கட் பண்ணி விட்டாங்க கைஸ், கட் பண்ணி விட்டாங்க கைஸ். மீண்டும் கைஸ். உன் பேர் அச்சுவா? தானே இங்கே போதே எடுக்க மாட்டாங்க. ஹலோ, ஃபோன் பண்ணிச்சுண்ணா. நான் வந்து ஃபுட் வில்லேஜுக்கு ஃபங்க்ஷன் பண்ணேண்ணா, ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனு. அங்கே தான் பார்த்தேன். சரி ஃபஸ்ட் டேட்லேருந்து சரி ஃபோன் பண்ணுவோமே உங்களுக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணேன். நீங்கள் இப்போ கீழே இருந்துச்சுல அதே இதில் தான் பண்ணியிருக்கேன். இல்லைண்ணா எனக்கு எப்படி உங்கள் நம்பர் தெரியும்? அண்ணா இப்போ ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னா அது யாருன்னு எனக்கே தெரிலண்ணா. அந்த ஃபோன் தொலைஞ்சிச்சு, அந்த ஃபோன் கீழே கலந்துச்சு. சரின்னு ஃபோன் எடுத்து பார்த்தா லாக்கே இல்லை. அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. லைனில் வரீங்களா? ஓகே ஓகே. நான் வந்து ஃபுட் வில்லேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கேண்ணா, பக்கத்தில். ஆமாம் ஆமாம் இருக்கு. ஆமாம்மா இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான் அச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான் அச்சுன்னு சொல்லிட்டு. என் பேர் அச்சு. என் பேரும் அச்சு தான். அதான் நான் இந்த பக்கம் ஒரு சாய்பாபா கோயில் வரும் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரீட்டு, அந்த பெரிய பொண்ணு தான் நானு. இப்பொழுது நானே பெரிய பொண்ணு தானா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். நானே பெரிய பொண்ணு தானா? என் வாய்ஸ் அப்படி இருக்கு போல. சாய்பாபா ஸ்ட்ரீட்டுக்குள்ள போகல, அந்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நான் நிற்கிறேன். பக்கத்தில் தான் ஃபுட் வில்லேஜ் இருக்கு. கீழே இருந்துச்சுண்ணா, நான் பூ வாங்கலான்னு வந்தேன். அங்கே இருந்துச்சு, அதான் சரி என்னன்னு தெரியலேன்னு ஃபோன் பண்ணேன். ஃபோன் கொடுக்கணுமா? ஒரு நிமிஷம் இருக்கு அண்ணா. உங்ககிட்ட பேசணுமாண்ணா? ஆமாம். என்ன சொல்ல? யூடியூப்ல இருக்கிறது நீ பார்த்துருக்கியா? ஹலோ, உன்ட்ட ஒன்று சொல்லவா? உங்க பாரு கேமரா. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு கேமரா, ஹாய் சொல்லு. அண்ணா லவ் ஸ்பீக்கர்ல போடுங்களேன். சொல்லுங்க, நீங்க பேச சொல்லலாம். இல்லைடா ஃபோனில் விடல, ஃபோனில் ஆட் தான் இருக்கு. சும்மா கலாச்சாரம். ஆமாண்ணா கேட்குதா? அதானே அவங்க வந்து சும்மா கலாச்சாரம் உங்களை, அவங்க வேறு எதுவும் கிடையாது. இல்லை 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 ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. என்ன மனுஷன் நீங்க எங்கடா? ஆனா யூடியூபர் பாப்பா கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்க. ஃபிளாஷ்பேக். அண்ணான்னு சொல்லிட்டாங்களா? சூப்பர். உங்க பேரு? இகாரி.
ஐகாரிக்கா தான் என்ன மாட்டி விட்டாங்க. ஐகாரிக்கா பிடிச்சாக்கா கியூட்டா இருக்கிறாடா அவ. அண்ட் இவரு பேர் அச்சுவா. ஹாய் அச்சு. நானும் அச்சுதா. ஓ ஹாய் அச்சு குட்டி. குட்டி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? இன்னும் போலையா? சூப்பர் செல்லம். நானும் ஸ்கூலுக்கு போறதெல்லாம் விட்டேன். ஐயோ படுத்துறானே இல்ல முடிச்சிட்டேங்க. அண்ணா வந்து ஆக்சுவலா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நான் எனக்கு ஒரு டேர் என்னன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் தொலைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வேலை இவரு ஃபோன் பண்ணுன்னு சொல்றாரு. எப்பனா வருவாரு? ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாங்களா? சரி அவங்கள கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்க. கண்டிப்பா. எஸ் கைஸ். அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இவங்க உங்க தம்பியாண்ணா? ஐயோ ஐ பப்பா. அண்ட் இவங்க? ஓ கிச்சலம் பாய் பாய்ண்ணா. பாய் சொல்லலாம். ஹாய் கைஸ். இப்போ நம்ம ஃபுட் வில்லேஜ்ல இருக்கோம். மோதிரம் மாத்தும் நிலா. இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியலையே. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்களா? என்கேஜ்மெண்டா? சத்தியமா கல்யாணம் படிடா. இந்த மாதிரி ஒரு கேமரா மேனேஜர் நம்ம இவ்வளவு தூரம் 6,75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கோம்னா என்கேஜ்மெண்ட்னா கல்யாணம் நல்லன்றான். 6,75,000 675 பாரு இப்பதான் பார்த்தேன். இருந்தா நீ டாரி எனக்கு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எதுக்கு எகிரி குதிச்சு ஓடுற? எல்லாரும் பேசிட்டு சவால் கைஸ். தப்பா சும்மா என்னதையோ 4 நாள் முன்னாடி பேப்பரை மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இங்க வந்து இப்பதான் பார்த்த மாதிரி 7 lakhs சொன்னேன். 6 lakhs சொன்னேன். 6 lakhs 75,000 சொன்னேன். 6 lakh தான் சொன்னேன். 75 சீக்கிரமா 2 மாசம் வந்துடும். காலேஜ்ல எக்ஸாம்னா கூப்பிட்டா வெளியில வர மாட்டியா? 6:30 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எழுந்துச்சு நீ ஃபோன் பண்ணும்போது கரெக்டா சொன்னா லஞ்சே பண்றோம். 4 மணிக்கு தான் இன்னைக்கு லஞ்சே பண்ணோம். மார்னிங்ல இருந்து நல்லா எதுவுமே சாப்பிடல. அண்ணியோட கல்யாணம்லாம் செம்மையா நடக்கும். நான் தான் 3 நாள் முன்னாடியே போயிடுவேன். எங்க பொண்ணு வீட்டுக்கு போயிடுவேன். பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு பொண்ணு வாச்சாடி அந்த பொண்ணோட போட்டோ வாங்கி போட்டோ ஸ்டாப் பண்ணி டக்குன்னு ஒரு ஃபோன் வருது பார்த்தியா? இது பாரு கேட்டா டாடி மம்மி அப்படி சொல்லுவாங்க. நானா செப்பு நானா அக்கா கிட்ட உண்டாவு கண்டாவுன்னு சொல்லுவான். என்ன இவன் இப்படி இருக்கான்? நீ ரிங் சேஞ்சிங் ஃபங்க்ஷன் உண்டாவும். பசியில் உட்காந்துருக்கோம் பட் ஓப்பன் பண்ண மாட்டாங்களே. பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ இருக்கு? என்ன ஐட்டங்களும் எதுக்காச்சும் இருந்து பொறுமையாக சாப்பிட்டு போகலாமே நீங்கள் சொல்வீங்க. ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு இன்னொரு ஃபங்க்ஷன் வேறு சுகன்யா கல்யாணம் மண்டபத்தில் இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே போய் சாப்பிடுங்க. அதுக்காக எப்ப பார்த்தாலும் சோறு. இங்கே யாராவது ஒரு பையன் கிட்ட ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல் பையன் கிடைச்சானா அப்படியே அவன் ஃபோன்லேருந்து நம்ம ஃபோனுக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துக்கலாம். அங்கே பார்த்தீங்களா பின்னாடி ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நம்ம போய் ஃபோன் வாங்க போகிறோம். அப்படியா? ஹாய். அதாவது ஃபோன் தெரியுமா? சூப்பர். எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் கிடைக்குமா? நான் ஒரே ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன். அச்சு ஹலோ ஹாய். ஹலோ எனக்கு வந்து என்னோட இந்த ஃபோன் இங்கே கீழே கிடந்துச்சுங்க. நான் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்திருந்தேன் ஃபுட் வில்லேஜ்க்கு. அங்கே வந்து இந்த ஃபோன் கீழே கிடச்சிது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் டக்குன்னு கால் பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. மார்னிங் தான் பேசிட்டு இருந்தீங்களா? விளையாடுறீங்களா? பொய் சொல்றீங்களாவா? பொய் சொல்லபடி சீரியஸாக தான் சொல்லிருக்கேன். நான் ஃபுட் வில்லேஜில் தான் இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா ஃபங்க்ஷன் வரும்போது அந்த ஃபோன் கீழே வந்துச்சு. என்னடா கீழே ஓப்பன் பண்ணி பார்த்தா அன்லாக்கே இல்லை. அதான் கால் டேல போனால் உங்கள் நம்பர் இருந்துச்சு. உங்கள் நம்பர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. அதான் உங்களுக்கு டக்குன்னு கால் பண்ணேன். போய் எங்க சொல்ல போகிறேன். சரி அப்படின்னா ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து வாங்கிக்கிறீங்களா? எங்கள் வீடு வந்து தஞ்சாவூரில் இருக்கு. தஞ்சாவூர்ல இருக்கீங்க? ஐயோ ஓகே படி அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரி நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கோங்க. பாய். இதெல்லாம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவா? பாண்டிச்சேரி தான் இருக்கீங்க? தஞ்சை இல்லைங்க அவ்வளோ நேரம் நான் வச்சுருக்கணும். அப்புறம் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணா இந்த கேபிள் எண்டில் நான் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டவா? அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி விட்ருணுமா? படி என்னோட பர்சனல் அட்ரஸ் அனுப்ப முடியாது. நீங்கள் வேறு யாரையாவது ஃபோன் பண்ணி ஃபோனை வந்து வாங்கிக்க சொல்கிறீங்களா? உங்களுக்கு இந்த ஃபோன்
எனக்கு தெரியாதா? அவங்க நம்ம தாங்க போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கு மச்சிலாம் போட்டுருந்துச்சு. ஃப்ரெண்டு தான் அந்த அதில் பிடிச்சது உருப்படாததா. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. சரி எனக்கு தெரியல. சரிங்க எனக்கு ஃபங்க்ஷன் டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். பாய். ஓகே பாய்ங்க. ஒரு ஃப்ரெண்டு அவரே கலாய்க்கிறாரு. ஃபோனு காணணும்னு சொன்னால் நம்ம ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. வாட் இஸ் திஸ்? நான் வந்து தஞ்சாவூர்னு சொல்கிறேன், அவரும் நானும் தஞ்சாவூர் தாங்க அப்படின்றாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்காதீங்க, நான் அவங்க வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறேன்றாரு. கலாரிங்க வேற மாதிரி. போயிட்டு ஃபோனை கொடுத்துட்டு அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். அண்ட் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிடுறேன். யாரோட ஃபோனு? உங்களுக்கு தானா? உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் இப்போ ஃபோன் பேசினேன். தெரியுமா? இது உங்க போனா அவர் போனா? உங்க போனா அவர் சொல்றா. வருவாங்க. டேய் தோதாங்கறாங்க. ஒண்ணு குடிட்டாங்க ஐயா. அவனை பால் வச்சு போய் போட சொல்றேன்டா. நீ பிராங்க் பண்ணிடா. ஆமாங்க. வேற என்னன்னா யார் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் கீழ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டோம். அவர் என்ன தெரியுமா, என் ஃப்ரெண்டு ஒரு தரத்துல நீங்களே போட்டுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. நல்ல நண்பன் வேண்டும் என்று நான் தஞ்சாவூருக்கு வரேன்றாரு. அல்டிமேட் இவரு. ராகுல் உனக்கு வேலை இல்ல, போன் வைப்பா. ராகுல் ஒரே ஒரு வேலை இருக்கு ராகுல். என்னோட பேர் ஏபிஎன் அச்சு. யூடியூப்ல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏபிஎன் அச்சு. ஆமா. ஃபாலோ எல்லாம் பண்ணாரா? மச்சான் சொன்னா கேட்டா டைம் கெஸ்ட் பண்றேன். ஏங்க நீங்க பண்ணாதாங்க என் டேரே கம்ப்ளீட் ஆகும். அதனால தயவு செஞ்சு பண்ணிடுங்க ப்ளீஸ். 10 ரூபா கொடுப்பாங்கடா. 10 ரூபா கண்டிப்பா பண்றீங்க. வீட்டுல அம்மா கேட்டாலும் தருவாங்க. பண்றீங்களா? சரி பண்றேன். ஏய் பண்றாங்களா गाइस? ஃபைனலா டேர் கம்ப்ளீட்டட். சூப்பர், வேற லெவல். थैंक यू so much buddy. பை பை. தஞ்சாவூர்ல மீட் பண்ணுவோம். தஞ்சாவூர் வாங்க. ஆமா பக்கத்து தான் ஃபங்க்ஷன். சரி நம்ம ஃபங்க்ஷன்ல போன் கேட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதன்னு சொல்றீங்க. ஹவ் டேர் யூ? அம்மா ஒரு ரிலேட் சொல்றது. ரிலேட் தாங்க சொன்னேன். ஜேகே ஜஸ்ட் கிடிங். மாப்பிள்ள கொண்டாரு, நானே கால் பண்றேன். மாப்பிள்ள அந்த சப்ஸ்கிரைப் கொஞ்சம் மறக்காம. சொல்லி குட்டிடா நீ. உன் பேரு? மணி. வெற்றிகரமாக பண்ணிட்டோம். யா டேரக்ட் நாங்க சூப்பரா முடிச்சிடுவோம் गाइस. கரெக்ட்டா சொன்னீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து அவர் ஃப்ரெண்டை வந்து ரொம்ப பாசமா கூட்டிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியுது. அண்ட் அவங்க அது ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க. அவரோட ஃப்ரெண்டை வந்து ஏதோ கலாச்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நான் தஞ்சாவூர்ன்றா, நான் தஞ்சாவூர் தான் வாங்க அப்படின்றது. நான் பாப்பா என்னையும் பார்த்துட்டே இருக்கான். அல்ல அவளை வந்து ரொம்ப கியூட். அவளை வந்து என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது நீங்கள் எனக்கு காட்டவே இல்லையாச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உண்மையாக இருப்பாங்க. இது என்ன எதுக்கு டவுட்லாம் படக்கூடாது. இந்த மாதிரி சூப்பரான எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரும் வந்து மீன் பண்ணேன். என்னடி இது?